என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவே இந்த வராகி வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் உன்னை விட பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? அப்படிப்பட்டதும் என் பிள்ளை, உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டுவிட வந்திருக்கின்ற இந்த நேரம், நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒருவரால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பத்தையும் அவர் யார் என்பதனையும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அதிர்ஷ்டத்தை அம்மா தேடி வந்து தருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் என்னை விட்டு விடாதே. வளர்பிறை அஷ்டமியினுடைய இந்த இரவில் உன் தாயானவள் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் நாளைய தினம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுப்பார். உன்னுடைய மனதிற்குள் பல ஆண்டுகளாக சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நாளைய விடியலில் முடிவுக்கு வரப்போகின்றது. உனக்கு இதனை கொடுக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் இதனை நடத்த வேண்டும் என்று இவர் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் வருகின்றார். இந்த வராகி நானும் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமல்லவா? இவர் உனக்காக ஒரு நன்மையை செய்ய வரும் பொழுது இவரை அடையாளம் தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது. இவர் யாரோ என்று நினைத்து நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் இவரினுடைய அன்பு அதிகமாக கிடைத்திருக்கின்றது. ஆனால் என் பிள்ளையே, சில நேரங்களில் அவர்களின் உதவியை நீ பெற்றுக்கொள்வதும் சில நேரங்களில் அவர்களை தவிர்ப்பதுமாகத்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அவரை பற்றி உனக்கு சரியாக புரிய வைக்கப் போகின்றது. நாம் இவரின் அன்பை இத்தனை நாளும் பெறாமல் இருந்து விட்டோமே என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ மனவேதனை தான் அடையப் போகின்றாய். பொதுவாகவே மனிதர்கள் தங்களினுடைய மனதை நேரத்திற்கு நேரம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி அல்ல. எப்பொழுதும் ஒரே மனதோடு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை யோசித்து கொண்டிருப்பவள் அல்லவா? அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடத்திவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் தாமதிக்க மாட்டேன். எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து நான் விலக மாட்டேன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி உன் அம்மா நான் சிந்திக்கவும் மாட்டேன். ஒரு நொடி பொழுதும் உன் தாயானவள் நான் யோசித்தது கிடையாது, இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று. உனக்கு எந்த தருணத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை சரியாக நான் கொடுப்பேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நாம் இழக்க துணியக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கும் பொழுது நீ உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு விடக்கூடாதல்லவா? நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாம் தொலைக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற சந்தோஷத்திலிருந்து உன்னை விலக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதன் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கட்டும். எப்பொழுதும் நாம் தெய்வத்திடம் சொல்லிவிட்டோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். மாறாக நேரத்திற்கு நேரம் மனிதருக்கு மனிதர் மனதை மாற்றிக்கொள்வது போல நீயும் உன் மனதை மாற்றிக்கொண்டு உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொண்டிருக்காதே. நீ ஒரு முறை சொன்னாலும் தெய்வம் அதை மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்து விடுவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாளைய தினம் இந்த பெயர் கொண்டவர் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றார். என் குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதுமே நான் நேரடியாக உன் முன்னால் வருவது கிடையாது. யாராவது ஒருவரினுடைய ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வகையில் நாளைய தினம் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வரப்போகின்றவர் இந்த வராகி என்னுடைய அருளையும் இந்த வராகியினுடைய அன்பையும் கொண்டவர்.
இவரிடத்திலிருந்து நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். உனக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்து விட்டதா என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் வாயடைத்து போகின்ற நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயம் உன்னை வந்து சேரப்போகின்றது. ஒவ்வொரு நொடியிலும் நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றிகளை நினைத்து சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நினைத்து நீ சிறப்பாக இரு. எந்த நொடியிலும் மாற்றங்கள் வந்து விடலாம். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை கொடுத்து விடலாம் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தாய். நாம் விரும்பிய வாழ்க்கையும் கிடைக்கவில்லை, நாம் ஆசைப்பட்ட விஷயங்களும் நிறைவேறவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது, இது மட்டும்தான் என் வாழ்க்கை என்று தெய்வத்திடம் ஒரு வேண்டுதலை நீ வைத்திருந்தாய். அது என்னவென்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட வேண்டுதல் என்னவாக இருந்தது என்று ஒரு நொடி நீ யோசிக்க வேண்டும். உனக்கென இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கே உரித்தானதாகவும் மேலும் மேலும் உன்னை வாழ வைப்பதாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? வராகி, உன்னை தேடி வருவதற்கு காரணம் உண்டு. அம்மா எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை உன் வசமாக்கிடவும் மேலும் மேலும் நீ எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடும் இருக்க வேண்டும் என்பதனையும் நான் என்னுடைய கவனத்தில் எடுத்து கொண்டுதான் உன்னை தேடி தேடி வருகின்றேன். நினைத்தால் முடியாதது என்று எதுவும் கிடையாது. ஆனால் என் பிள்ளை இதையெல்லாம் சட்டென்று நினைப்பதில்லை. என் பிள்ளை இதையெல்லாம் சட்டென்று யோசிப்பதில்லை. ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒன்று வருகிறது போகிறது என்று சொல்லி என் பிள்ளை இதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நிறைவான சூழ்நிலைகளும் நிறைவான சந்தர்ப்பங்களும் உன்னை நிச்சயமாக இனிமேல் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை நோக்கி அழைத்து செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்ததோ, யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் வந்து கொண்டிருந்ததோ, அவர்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து விலகி மேலும் பல நன்மைகளை உனக்கு செய்ய துணிந்திருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? உனக்கு தீமைகளை செய்தவர்களுக்கு நீ செய்த நன்மைகளால் மட்டும்தான் இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உனக்கு இனிமேல் தீமையை நினைக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் என் பிள்ளையே, உன்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டு நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருப்பவர்களை மட்டும் நீ ஒருபோதும் நம்பிவிடாதே. என் பிள்ளையே, நம்பிக்கையான இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலுமே சுற்றி இருக்கின்ற இவர்களால் எந்த நல்லதும் நமக்கு நடந்து விடுவதில்லை. சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து விடுவதில்லை. ஆனால் எப்பொழுதுமே உன் மீது ஒரே எண்ணம் கொண்ட தெய்வம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை நிறுத்தாது. ஒருபோதும் நீ கேட்டதை மறுக்காது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது உனக்கு சரியானதுதானா, இதை உன் வாழ்க்கையில் கொடுக்கலாமா என்பதனை பற்றி மட்டும் தெய்வம் யோசிக்கும். அதற்குத்தான் இந்த தாமதம். அதனால் இந்த தாமதத்தினால் நீ அடையக்கூடிய இந்த வெற்றியை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்றுமே இந்த சூழ்நிலைகளை சரியாக்குவதற்கானது. அதனால் நடப்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாமல், என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ பெருமகிழ்ச்சியை தேடத் தொடங்கி கொண்டே இரு. தெய்வம் உன்னை கைப்பிடித்து நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். அப்படியானால் இப்பொழுது என் பிள்ளைக்கு புரிந்திருக்கும், நாளைய விடியலில் நமக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் யார் என்று. நிச்சயமாக அவர் ஒரு தெய்வம் மட்டுமே. இந்த மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு எளிதாக எதையாவது இன்னொருவருக்கு செய்து விடுவார்களா என்ன? அடுத்தவர்களிடத்திலிருந்து பிடுங்குவதும், அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும், மற்றவர்களின் சந்தோஷத்தை கண்டு
பொறாமைப்படுவது மட்டுமே இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது அந்த தெய்வத்தினால் மட்டுமே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். நாளைய விடியலில் உன்னை தேடி வருவது யார் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, நாளைய விடியல் கிருத்திகையினுடைய விடியல், முருகப்பெருமானினுடைய அருளை பெற வேண்டிய விடியல். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, கார்த்திகேயன் என்கின்ற பெயரை முதன்மையாக கொண்டு ஏதேனும் ஒரு பெயரிலோ நாளைய தினம் நிச்சயமாக உனக்கான உதவி ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கப் பெறும். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் இந்த முருகப்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட பெயர்களுள் ஏதேனும் ஒன்று, அவரினுடைய பெயர்களுள் ஏதாவது ஒன்றை தாங்கியவர் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறார். அல்லது இந்த பெயரிலை நீ எங்கேயாவது காண்கிறாய் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக நீ நினைத்த ஒரு காரியத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நாட்களுக்கு முன்பாக நீ சொன்ன ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இது நடக்குமா, இது சாத்தியமா என்று யோசிக்கின்ற பிள்ளைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். ரத சப்தமி நாள் வந்தது. இந்த ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வணங்க வேண்டும் என்று அம்மா சொல்லி இருந்தேன். அதுபோல இந்த நாளில் சூரிய பகவானினுடைய நாமமான ஓம் ஆதித்யாய நமக என்று சொல்லி என் பிள்ளைகளிடம் நான் கேட்டிருந்தேன். இந்த நேரத்தில் என் குழந்தை ஒன்று என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, நீ சொன்னாய் என்பதற்காக இந்த பெயர் கொண்டவரை நான் எதிர்பார்த்தேன். ஆதித்யா, சூரிய பகவானுக்குரிய பெயர்களுள் ஏதேனும் ஒன்று என் கண்ணில் பட்டால் போதும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். மாலை நேரம் வர தொடங்கி விட்டது. சூரிய அஸ்தமனமாகின்ற நேரம் ஆரம்பித்து விட்டது. அந்த நேரத்தில் எனக்கு வெளியில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி இருந்தது. நான் அந்த விஷயத்திற்காக வெளியில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் நான் சென்ற வழியில் ஆதித்யவர்மன் என்கின்ற பெயரை நான் கண்டு கொண்டேன். அத்தோடு என் மனதில் இருந்த வேதனைகள் எல்லாம் தீர்ந்தது. சூரிய பகவானினுடைய அருள் தனக்கு கிடைத்து விட்டதை அந்த பிள்ளை உணர்ந்து கொண்டது. தான் சென்ற காரியம் நடக்கவே நடக்காது என்று நினைத்தது நல்லபடியாக நடந்து முடிந்தது. அதுவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், யாருடைய வேதனைக்கும் ஆளாகாமல், யாரையும் காயப்படுத்தாமல் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. உடனடியாக ஓடோடி வந்த அந்த பிள்ளை இந்த தாயானவள் எனக்கு நன்றியை சொல்லியது. இதுபோலத்தான் தெய்வம் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான அந்த நல்ல விஷயத்தை உணர்த்தி விடுவார்கள். நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திர நாள் என்பதனால் முருகப்பெருமானினுடைய அருளை ஏதாவது ஒரு வகையில் நீ பெற்றுக்கொண்டாய் என்பதனை உணர்த்துவதற்கு அவரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையாவது ஒன்றை காண்பாய் அல்லது யாராவது ஒருவரை சந்திப்பாய். என் குழந்தையே, இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக நீ நடத்திடக்கூட முடியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். தெய்வத்தின் அன்பும் அருளும் கிடைத்திட்ட என் பிள்ளை அல்லவா, இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறும். நம்பிக்கையோடு நாளைய விடியலில் முருகப்பெருமானின் அருளோடு நீ தொடங்க விரும்பினால் போதும். நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைதான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த நொடி பொழுதில் உன் அம்மா உனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் நாளை நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே,
எதிர்வரக்கூடிய நேரங்களில் நமக்கு தெய்வம் நன்மையை கொடுக்கும் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது? தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதைவிட பேரதிசயம் வாழ்க்கையில் என்ன இருக்க போகிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. எந்த நேரத்திலும் இந்த வராகி உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நாளைய விடியலை நீ மனமகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.